ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஃப் சுக்கா. பீஃப் சுக்கா பண்ணுறது ரொம்ப ஈஸி. சமையலே தெரியாதவங்க கூட ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் பீஃபை கழுவி நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எவ்வளவு பொடிசாக அவங்களுக்கு நறுக்கணுமோ அவ்வளோ பொடிசாக, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம முதல்ல வேக வைக்க போகிறோம் குக்கரில். அதுக்கு ஒரு குக்கரை நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கழுவி வச்சு அந்த பீஃபை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு போட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டுக்கோங்க. அந்த பீஃப் எடுத்து வச்சு எல்லா பீஃபையும் உள்ளே போட்டுருங்க. அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் நம்ம அது கூட தட்டிடுவோம். தட்டி கை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துறவே செய்யாதீங்க. தண்ணி தேவையே இல்லை நமக்கு. ஏன்னா அந்த பீஃப்லேருந்தே தண்ணி நமக்கு பிரிஞ்சு வரும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோமா, அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு. நம்ம குக்கரை மூடி வேக வைக்கும்போது அடியில் பிடிச்சிரும்னு பயந்துடாதீங்க. ஏன்னா தண்ணி அந்த இதுலேருந்தே பிரிஞ்சு வரும். நீங்கள் வைக்கும்போது தண்ணி இருக்காது, நீங்கள் திறக்கும்போது பாருங்கள் அதில் நிறைய தண்ணி நமக்கு இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் வேக வைங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா சுக்காவுக்கு நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றாமல் இப்போ நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு இப்போவே நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் வச்சு எடுங்க. நல்லா வெந்துடணும். 95% உங்களுக்கு பீஃப் வெந்திருக்கணும். அது கூட என்னெல்லாம் தேவை அப்படின்னா, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, நல்ல மிளகு பொடி, கரம் மசாலா பொடி, 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு கண்டிப்பாக ஊற்றணும். கருவேப்பிலை, நல்ல மிளகு பொடி நிறைய போட்டுக்கோங்க. இதுதான் சுக்காவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வேக வச்சது வெந்துட்டு, பீஃப் இப்போ வெந்தாச்சு. நம்ம அதை இப்போ திறந்து எடுத்து பார்ப்போம். இப்போ இதை ஒரு சைடு மாற்றிடுவோம். அந்த பீஃப் அப்படியே இருக்கட்டும். அதை நம்ம ஒரு சைடு மாற்றிட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சு அந்த 100 ml தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் நமக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே வேறு எதுவுமே நமக்கு போட வேண்டாம். நம்ம நேராக அந்த பீஃப் வேக வச்சு எடுத்துருந்தோம், அந்த பீஃபை டேரெக்டாக இதில் தட்டிடுவோம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை தூர எதுவும் ஊற்றாதீங்க. அந்த தண்ணியை இது கூடயே சேர்த்து, ஏன்னா அந்த பீஃப் தண்ணியை நீங்கள் தூர ஊற்ற வேண்டாம். இதை அது கூடயே சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும் நமக்கு. இப்போ நமக்கு அந்த தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருந்தது நம்ம கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம். தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம தண்ணியே ஊற்றலை. இப்போ நமக்கு பீஃப் 95% நமக்கு வெந்தாச்சு. இப்போ தண்ணி இருக்குது நமக்கு. கொஞ்சம் அந்த தண்ணி வத்துட்டு இந்த பீஃப் சுக்கா எல்லோரும் சமையலே தெரியாதவங்க கூட ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம கொஞ்சம் உப்பு, எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வாயில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உப்பு கம்மின்னா உப்பு போட்டுக்கோங்க. சூடு சோறு கூட ரசமும் இந்த பீஃப் சுக்காவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்ச வத்தல் பொடி, மல்லிப்பொடி, பெப்பர் பொடியும் கரம் மசாலா பொடி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடுவோம். பெப்பர் பொடி நல்லா பிடிக்கிறவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. பெப்பர் பொடி தூக்கலாக இருந்தால் இனியும் நல்லா இருக்கும். வத்தல் பொடியை கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் பொடி கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நம்ம இந்த பொடியெல்லாம் போட்டு கிண்டும் போதே தண்ணி சீக்கிரம் வற்றிடும். கிண்டின உடனே அடியில் பிடிச்சிடக்கூடாது. கிண்டி விட்டுட்டே இருந்துக்கோங்க. இதை மூடி எதுவுமே வைக்க வேண்டாம். நம்ம மூடி வச்சு அதில் உள்ள தண்ணியும் எக்ஸ்ட்ரா நமக்கு வடியாதனால மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு 95% ஆல்ரெடி வெந்தாச்சு. இனி நீங்கள் மூடி வச்சு அதில் உள்ள தண்ணியும் அதில் வடியும். அதனால் மூடி வைக்காமலே நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிறது வரை நம்ம கிண்டணும். ஏன்னா கரம் மசாலா பொடியெலாம் கொஞ்சம் கிண்டாமல் இருந்தோம்னா, கொதிக்காமல் இருந்தால் பச்சை ஸ்மெல் அடிக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.